சயின்டிஃபிக்கு, சயின்ஸுக்கு, அறிவியலுக்கு, தத்துவத்துக்கு இடிக்குது, இஸ்லாமிய அடிப்படைக்கு இடிக்குது. அது என்னப்பா? குர்ஆன் ஹதீஸுக்கு முரணான அடிப்படை. இஸ்லாமிய அடிப்படையை வகுக்கிறது யார்? குர்ஆன் ஹதீஸ் தானே. இஸ்லாமிய அடிப்படை எங்கிருந்து எடுக்கப்படும்? குர்ஆன்லேருந்து, ஹதீஸ்லேருந்து எடுக்கப்படும். குர்ஆன் ஆயத்தான் ஆனால் இஸ்லாமிய அடிப்படைக்கு முரண்படுதான். குர்ஆன் ஆயத்துடைய நேரடி கருத்து ஆனால் இஸ்லாமிய அடிப்படைக்கு முரண்படுது. சஹீஹான நேரடியான ஹதீஸு ஆனால் இஸ்லாமிய அடிப்படைக்கு முரண்படுது. அப்ப நீ இந்த இஸ்லாமிய அடிப்படையை எந்த ஆயத்தை எந்த ஹதீஸ்லேருந்து எடுத்த? அப்ப இவருடைய அண்டர்ஸ்டாண்டிங், இவருடைய புரியுதல், இவர் கொஞ்சத்தை புரிஞ்சு வச்சுக்கிட்டாரு. அந்த புரியுதலுக்கு இந்த ஹதீஸ் மாத்தமா இருக்கும் பொழுது அப்ப இந்த ஹதீஸ முற்றிலுமாக மறுக்கிறது. புரியுதா? இந்த கைபான விஷயங்களாக இருக்கட்டும், அதே போல இந்த உலக விஷயங்கள்ல மறுமைக்கு முன்னாடி நிகழக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும், அதுபோன்று முன்னாடி காலத்தில் நடந்த விஷயங்கள் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அந்த செய்திகளாக இருக்கட்டும், இந்த எல்லா செய்திகளையுமே இன்றைய காலத்தில் பிஜே போன்றவர்கள் மறுக்கிறார்களே. என்ன காரணம் என்று சொன்னா, இவங்க அறிவால உன புரிஞ்சு வச்சுக்கிட்டாங்க. இந்த பள்ளிக்கு என்ன தெரியும் அப்படின்னு இவர் புரிஞ்சுக்கிட்டாரு. யாரு? பிஜே புரிஞ்சுக்கிட்டாரு. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளியை அடிங்க, ஏன்னா இது இப்ராஹிமுடைய நெருப்புல ஊதுனுச்சு அப்படின்னு ரசூலா சொல்லும் பொழுது இவருக்கு அது பிடிக்கல, இவருக்கு அது புரியல. அது எப்படி பள்ளிக்கெல்லாம் இப்ராஹிம் நபி இருக்காருன்னு தெரியுமா? பள்ளிக்கு இப்ராஹிம் நபி இருக்காருங்கிறது தெரியாதுன்னு சொல்லிட்டு நீ எங்க இருந்து முடிவு பண்ண? அல்லாஹ் எங்கேயாவது குர்ஆன்ல அப்படி சொல்லியிருக்கிறானா? எந்த மிருகங்களுக்கும் இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை பற்றி எதுவுமே தெரியாது அப்படின்னு எங்கேயாவது இருக்கா? அப்படி இருந்துச்சுன்னா சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் வர்றத எறும்பு அறிந்து கொண்டு வகாலத் நம்லத்துன் யா அய்யுஹன் நம்லு துகுலு மசாக்கினக்கும் லா யஹ்திமன்னக்கும் சுலைமானு வஜுனூதுஹு வஹும் லா யஷ்உரூன், என்னுடைய எறும்பு கூட்டமே நீங்களெல்லாம் பொந்துக்குள்ளார போயிடுங்க, சுலைமான் வர்றாரு, அவரும் அவருடைய படையும் உங்களை மிதிச்சு போடுவாங்க, அவங்களுக்கு தெரியாது நீங்க இருக்கிறது அப்படின்னு எறும்பு பண்ண தாவாவா அல்லாஹ் சொல்றான்? சொல்லுங்க. அப்ப எறும்புக்கு சுலைமான் நபி இருக்காருன்னு தெரிஞ்சிச்சா இல்லையா? அப்ப எறும்புக்கு தெரியும் போது பள்ளிக்கு இப்ராஹிம் நபி இருக்காருங்கிறது தெரியறதுக்குள்ள தூரம் என்ன இருக்கு உங்களுக்கு? அப்ப எப்படி மறுக்கிறாரு? இதெல்லாம் ஏத்துக்க முடியுதா? ஒரு பள்ளிக்கு இப்ராஹிம் நபி இருக்காருங்கிறது தெரியும் அப்படிங்கறது அறிவு ஏத்துக்குதா அப்படிங்கிறாரு. அப்ப இந்த ஹதீஸ மறு, புகாரில இருக்கு, சஹீஹான ஹதீஸ்ல இருக்கு, மறு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப குர்ஆன்ல உள்ள ஆயத்தை என்ன செய்வீங்க? நம்முடைய உலமாக்கள் என்ன சொல்றாங்கன்னா, நீங்க சஹீஹான ஹதீஸ்ல இருந்து எதெல்லாம் நீங்க மறுக்கிறீங்களோ குர்ஆனுக்கு முரண்படுதுன்னு நீங்க என்கிட்ட கொண்டு வாங்க. நீங்க மறுக்கிற ஒவ்வொரு சஹீஹான ஹதீஸை போன்று குர்ஆன்ல சொல்லப்பட்ட நேரடியான வசனத்தை நான் உங்களுக்கு எடுத்துறேன். சுப்ஹானல்லாஹ். அப்ப என்ன செய்வீங்க குர்ஆன்ல போகும்பொழுது? புரியுதா உங்களுக்கு? அப்ப என்ன பிரச்சனை இங்க? இவங்க ஒரு லாஜிக்கு போயிடுறாங்க. இவங்க ஒரு தத்துவம், ஒரு மிருகம், அது அவ்வளவுதான், அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குன்னு. மிருகத்தை பற்றிய அந்த அறிவு, அதுக்கு அல்லாஹ் கொடுத்திருக்கக்கூடிய அறிவு, அது என்னென்ன மாதிரியான வேலை செய்யும், புரியுதா இல்லையா? அதாவது சாதாரண அறிவியலை படிச்சிருந்தா கூட இந்த மிருகங்களுக்கு உண்டான அறிவை பற்றி புரிய முடியும். நீங்க பாருங்க, ரெண்டு விஷயம் எடுத்துங்க. நான் கேட்கிறேன், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு வர்றாங்க. ஆளுக்கால எங்க வீட்டில் தங்குங்க, எங்க வீட்டில் தங்குங்கிறாங்க இல்லையா? என்ன கேட்டீங்களா இல்லையா சம்பவம்? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்றாங்க? ஒருத்தர் பைய தூக்கிட்டு போயிட்டாரு, ஒருத்தர் ஒட்டகத்தை பிடிச்சி இருக்கிறாரு. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, விடுங்க அந்த ஒட்டகத்தை விடுங்க. ஃபைன்னஹா மஅமூரத்துன், அது கட்டளையிடப்பட்டதுங்கிறாங்க. அது எங்க உட்காருதோ அங்கதான், அந்த வீட்டுக்கு தான் போவேங்கிறாங்க. இப்ப என்ன செய்வீங்க? இந்த ஹதீஸ, ஒட்டகத்துக்கு அறிவு இருக்கா,
நம்ம ஹிஜ்ரத் செஞ்சு மக்காலேருந்து வந்திருக்கிறோம், ரசூலுல்லாவுக்கு நம்ம ஒட்டகமா இருக்கிறோம். கேள்வியா? அப்ப நீ படைத்தவன் ரப்புங்கிறத மறுக்கிற. யார படைத்தவன் ரப்புங்கிறத மறுக்கிற நீனு. அவன் அந்த படைப்புகளுக்கு எப்படிப்பட்ட அறிவையும் கொடுப்பான் என்பதை மறுக்கிற. இதே போல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹுதைபியா ஒப்பந்தத்துக்கு போறாங்க அந்த ஒட்டகத்தை கூட்டிக்கிட்டு. ஒட்டகம் ஹுதைபியா கிட்ட போன உடனே கால் எடுத்து முன்னாடி வைக்க மாட்டேங்குது. ரசூல்லா ஓட்டுறாங்க, போக மாட்டேங்குது. வேற பக்கம் திருப்பினா போகுது. அதுக்கப்புறம் உட்காந்துக்குது. எல்லாரும் ரசூல்லாவுடைய ஒட்டகம் முரண்டு பிடிக்குதுங்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, என் ஒட்டகம் முரண்டு பிடிக்காது, முரண்டு பிடிக்கிறது அதனுடைய குணம் அல்ல. இருந்தாலும் ஹபஸஹா ஹாபிசுல் ஃபீல், யானைப்படையை தடுத்தவன் அதை தடுத்து விட்டான்ங்கிறாங்க. என்ன செய்வீங்க இப்ப? இந்த புரியுதா உங்களுக்கு? சரி, இப்ப நீங்க என்ன சொல்றீங்க? இந்த மிருகத்தை வைத்துக்கொண்டு நீங்க இப்ப ஹதீஸை மறுக்கிறீங்க. மிருகத்துக்கும் அல்லாஹ்வுடைய அந்த ஒரு ஏற்பாட்டுக்கும் அதுக்கு தொடர்பு இருக்காது, அது ஒரு தனி ஒரு உயிரினம், அவ்வளவுதான். படைச்சவனோட எந்த உயிரினும் தொடர்பு இல்லாம இருக்கு. அல்லாஹ் என்ன சொல்றான்? வஅவ்ஹா ரப்புக இல நஹ்லி அன் இத்தஹிதி மினல் ஜிபாலி புயூதன் வ மினஷ் ஷஜரி வ மிம்மா யாரிஷூன் ஃபகுலி ثم குலி மின் குல்லி ஸமராத்தி வஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா அப்படிங்கறான். நான் தேனியிடத்திலே பேசினேன்னு அல்லாஹ் சொல்றான். தேனிக்கு நான் அறிவை கொடுத்தேன்ங்கிறான் அல்லாஹ் தஆலா. தேனியே, நீ மனிதர்கள் கட்டி இருக்க கூண்டுல போய் தங்குங்கிறான் அல்லாஹ் தஆலா. அப்படி இல்லைன்னா காட்டில் இருக்கக்கூடிய தேனி, மரத்தில் இருக்கக்கூடிய தேனி உங்க வீட்டில் நீங்க கட்டியிருக்க டப்பால தங்குமா? சொல்லுங்க பார்க்கலாம். அதுக்கு அறிவை கொடுத்தவன் யாரு? அல்லாஹ் தஆலா. அதை இப்படி கட்டு, இப்படி கட்டு. உலகத்துல எந்த பறவை வேணாலும் வழி மாறிடும், தடம் மாறிடும். தேனி மட்டும் தடமே மாறாது. ஏன்னா அது நேரடியாக அல்லாஹ்விலிருந்து உள்ள கைடன்ஸ்ல இருக்கு. ஃபஸ்லுகி சுபுல ரப்பிகி துலுலா, உன்னுடைய இறைவன் உனக்கு பணிய வைத்த பாதையிலே நீ எங்க வேணாலும் போயிட்டு வாங்குற அல்லாஹ் தஆலா. அதனுடைய கூட்டுக்கு கரெக்டா போயிடுங்க. 1,00,000 தேனியில 1,00,000 கூட நீங்க வச்சாலும் அந்த தேனிகள் எல்லாம் போயிட்டு ரிட்டர்ன் அந்த கூட்டுக்கு வரும் பொழுது நீங்களாவது பக்கத்து வீட்டு கதவை தட்டிடுவீங்க. டோர் நம்பர் இல்லைன்னா, ஒரே மாதிரி டோர் இருந்துச்சுன்னா, நீங்க லண்டன் பிரான்ஸ் எல்லாம் போனீங்கன்னா ஒரே மாதிரி வீடா இருக்கும். வருஷத்துக்கு 500 வீடு இருக்கும் வரிசைக்கு. டோர் நம்பர் வச்சு, அடையாளம் வச்சு, கலரை வச்சு கண்டுபிடிக்கலாம் தொலைஞ்சு. ஏன்னா அதுக்கு பாருங்க, டோர் நம்பரா போட்டிருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். ஜிபிஆர்எஸ் இருக்குது. யார் கொடுத்தா அந்த சக்தியை? நினைச்சு பார்க்கணும். புரியுதா இல்லையா? இப்ப பாருங்க, இந்த பள்ளியுடைய விஷயத்துக்கு போவோம். அதாவது இஸ்லாமும் ஷிர்க்கும் எப்போதுமே ஆப்போசிட். இஸ்லாமும் ஷிர்க்கும் ஆப்போசிட். ஈமானும் குஃபரும் எப்போதுமே ஆப்போசிட். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1400 வருஷத்துக்கு முன்னாடி சொல்றாங்க, பள்ளியை கொல்லுங்கிறாங்க. பள்ளியை இங்க பாருங்க, மிருகங்கள்ல சில மிருகங்கள் தௌஹீதுடைய மிருகங்களா இருக்கும். மிருகங்கள்ல சில மிருகங்கள் தௌஹீதுக்கு எதிரானதா இருக்கும். அந்த கிறுக்கன் கேட்கிறான், பிஜே எங்க அறிவு பாருங்க. அந்த காலத்து நம்ம மக்களும் அவன் பயானை கேட்டுட்டு ரசனை கட்டிட்டு போனாங்களே, அப்பயே செருப்பால கழட்டி அடிச்சிருந்தா. ஏண்டா அறிவு கட்டவன நீ, ஒன்று உனக்கு ஹதீஸ் புரியல, நமக்கு புரியலங்க, இந்த ஹதீஸை வச்சிருவோங்க அப்படின்னு அப்படியாவது குறைஞ்சபட்சம் போயிடு. ஹதீஸை விமர்சனம் பண்ணி திட்டுற அளவுக்கு உனக்கு தைரியத்தை யார் கொடுத்தா? ஒரு முர்த்தத்துக்கு தான் அந்த தைரியம் இருக்கும். ரெண்டு இருக்கு விஷயம். ஒன்று, இந்த ஹதீஸ் நமக்கு புரியல, இதை பற்றி சர்ச்சை பண்ண வேணாம், விட்டுருங்க அப்படின்னு. அதுவே மிகப்பெரிய தப்பு. எது? ஹதீஸை ஏற்றுக்காம, எனக்கு புரியல, நான் இதை ஏற்றுக்க மாட்டேன், ஒதுக்கி வச்சுப்பான் அப்படின்னு சொல்றதே தப்பு. அதுக்கு மேல என்ன? இந்த ஷைத்தான் பேசலாம் பாருங்க, நீ சஜிதா செய்யாததே தப்பு. அல்லாவுக்கு அல்லாஹ் சொல்லி ஆதமுக்கு என்னங்க ஒரு கவனிக்க மாட்டேங்கிறீங்க? சஜிதா செய்யாததே எவ்வளவு பெரிய தப்பு. ரெண்டாவது என்ன சொல்ற? நீ எனக்கு ஒரு சான்ஸ் கொடு, இவருக்கு இவ்வளவு கண்ணியம் கொடுத்துட்டியா நீன்னு, இவருடைய சந்ததியை உண்டு இல்லைன்னு பண்ணிடுறேங்கிறான். இப்ப என்ன கேள்வி கேட்கிறாரு? அடுத்த கேள்வி, ஏங்க கொஞ்சமாச்சும் அறிவுக்கு ஒத்துக்குதாங்க? இப்ராஹிம் நபிய நெருப்புல போட்டப்ப ஊதுன பள்ளி அந்த காலத்துல அப்படியே இருந்தா கூட, அந்த காலத்துல உள்ள ஒரு பள்ளி அது ஊதுனுச்சு, அது செத்து போச்சு. இப்ப உள்ள பள்ளி என்னங்க தப்பு பண்ணுச்சு?
இதை போய் கொல்ல சொல்றீங்க, ஏத்துக்குதாங்க அறிவு அப்படிங்கிறாப்புல. கேட்கிறவன்லாம் முட்டாளா இருந்தா என்னமோ சொல்லுவாங்களே, கேட்கிறவன்லாம் என்னமோ சொல்லுவாங்களே தமிழ்நாட்டில் பழமொழி, கேனையனா இருந்தா என்னமோ சொல்லுவாங்க. சரி விடுங்க. அண்ணா என்ன கருத்தை சொல்லிட்டாரு பாருப்பா அப்படின்னு பூரிச்சு போய் அப்படியே இந்த ஜதுபு வந்து இந்த சூஃபிகள்லாம் குதிக்கிற மாதிரி அப்பா அட முட்டா பேல. அந்த காலத்தில் இருந்த அந்த பள்ளி இப்ராஹிமுடைய நெருப்புல ஊதுனுச்சுன்னா அதனுடைய அந்த பள்ளிக்குள்ளார இருந்த குஃப்ரை அது வெளிப்படுத்துனுச்சு. ரசூலுல்லாஹ்வுடைய கட்டளை என்ன? அதே போலதான் ஒவ்வொரு பள்ளியும் அந்த குஃப்ரை அந்த தீயதை மறைத்து வைத்திருக்கக்கூடியது. புரிஞ்சா உங்களுக்கு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த பள்ளி இனம் என்பது எவ்வளவு கொடிய கெட்ட இனம் என்பதற்கு உதாரணம் சொன்னாங்க. இப்ராஹிம் நபியுடைய நெருப்புல அது ஊதுனுச்சுன்னு சொல்லி. புரியுதா உங்களுக்கு? இப்ப பாருங்க, விஷயத்துக்கு வாங்க. நீங்க பிராமின்கள் இடத்துல பழகி இருந்தீங்கன்னா அல்லது அவங்களுடைய சில சடங்குகளை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா உங்களுக்கு புரிய வரும். நம்ம பள்ளியை கொல்லணுங்கிறோம், அவன் பள்ளியை பார்த்தா கணத்துல போட்டுக்கணுங்கிறான். பள்ளி கத்திரிச்சுன்னா கவுளி கத்திரிச்சு நடந்துரும், பழிச்சிரும். அதை வந்து புனிதமாகவும் அதை பக்தியாகவும் பார்ப்பான். யாரு? புரியுதா உங்களுக்கு? இது எப்ப இருந்து? இந்த நூற்றாண்டு இல்லையா இது அவனுக்கு? இது அவனுடைய பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளுடைய பழக்கம். அது பள்ளி அவன் புனிதமாக கருதுறது. புரிஞ்சா உங்களுக்கு? அப்ப அதுக்குள்ளார ஒரு குஃப்ரு இருக்குது, சரியா? அந்த குஃப்ருனால தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு இந்த கட்டளையை போட்டாங்க.